ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா மேக்ஸுக்கான ஃபவுண்டேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபவுண்டேஷன் கிளாஸ் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். மேக்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், பேசிக் வந்து எப்படி படிக்கணும், அடுத்து வந்து எப்படியெல்லாம் மேக்ஸை வந்து போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல இருக்கு. ஓகேங்களா? தெளிவா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பேசிக் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேவா? ஸோ பேசிக் அப்படின்னா ரொம்பவே பேசிக் தான். சின்ன பிள்ளைங்கலாம் படிக்கும் இல்லையா? ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த 4 தான் ரொம்ப ரொம்ப பேசிக். ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த 4ஐயும் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த 4 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் பண்ற இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படிங்கிற அந்த 4மே கால்குலேஷன் பண்ற இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இதுலதான் உங்களுக்கு வந்து டைமிங் இழுக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு மேக்ஸ் வராது, ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டைம் இழுத்துரும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் டைம் கேப் இருக்கிறதால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பத்தின பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடிஷன் எப்படி பண்ணணும், எப்படி ஸ்பீடா பண்ணலாம், அதுக்கப்புறம் கழித்தல் எப்படி பண்ணலாம், எப்படி ஸ்பீடா பண்ணலாம், அதுக்கப்புறம் பெருக்கல் எப்படி பண்ணலாம், எப்படி ஸ்பீடா பண்ணலாம், அதே மாதிரி வகுத்தல்லாம் அடிச்சு போறது சொல்லுவாங்க இல்லையா? சோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சோ இது காமனா எல்லாருக்கும் வந்துடும். ஓகேவா? சோ கூட்டல் கழித்தல் அப்படிங்கிறது ஈஸியா போட்டுடலாம். பட் பெருக்கல் வகுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடா போடணும். ஓகேவா? சோ ஸ்பீடா போடணும்னா என்ன பண்ணணும், அதை ரிப்பீட்டடா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு சமயம் இந்த மாதிரி பெருக்கல் வகுத்தல் வருது அப்படின்னா அது வேகமா எந்த அளவுக்கு வந்து அடிக்க முடியும். ஓகேவா? சோ எப்பயுமே 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்பாடா அடிச்சு அதுக்கப்புறம் போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் பெருசா, ஓகேவா, 4, 16, 12 இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா அடிக்க பாருங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி அடிக்கும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமா அந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது முடியும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் நீங்க போகும்போது சின்ன சின்ன நம்பர்ல இருந்தே அடிச்சுட்டு போகலாம். ஓகேவா? அதே மாதிரி பெருக்கல் நீங்க கொஞ்சம் டைம் எடுத்தே பெருக்கலாம். பட் இதவே வந்து கடைசி வரைக்கும் அப்படியே போகணுமானா முடியாது இல்லையா? சோ ஏன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு டைம் பத்தாது. சோ அப்ப என்ன பண்ணணும், இப்ப இருந்தே பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்ப இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஸ்பீடா பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த 4 தான் பாத்தீங்க அப்படின்னா பேசிக். ஓகேவா? இது கூட போர்ட் மாஸ் ரூல் இருக்கு. ஓகேவா? சோ போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல வரும், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்லயும் வரும். ஓகேவா? சோ லாஜிக்கல் ரீசனிங்ல எந்த இடத்துல வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொடுப்பானா பெருக்கலை வகுத்தலா மாத்துங்க, வகுத்தலை மைனஸா மாத்துங்க, மைனஸ பிளஸ்ஸா மாத்துங்க, பிளஸ் பெருக்கலா மாத்துங்க. அப்ப வந்து கீழே இருக்க அந்த கண்டென்ட் வந்து என்னவா மாறும், அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? அது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே வரும். சோ இந்த இடத்துல நீங்க எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் போர்ட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ற மாதிரி சம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இது மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல உங்களுக்கு சம்ஸ் போடும்போது கடைசியா பெருக்கல், கூட்டல், கழித்தல் இந்த மாதிரிலாம் சேர்ந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போர்ட் மாஸ் ரூல் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல உங்களுக்கு பிட் மாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஓக்கு பதிலா ஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ பி ஃபார் பிராக்கெட்ஸ். ஓகேவா? சோ பிராக்கெட் ஏதாவது இருக்கு, அது வந்து ஓப்பன் பிராக்கெட்டா இருக்கலாம், க்ளோஸ் பிராக்கெட்டா இருக்கலாம், கர்லி பிராக்கெட்டா இருக்கலாம், பார் பிராக்கெட்டா இருக்கலாம். ஓகேவா? சோ அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுல சீக்வன்ஸ்ல அது கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் முதல்ல சால்வ் பண்ணணும். ஆர்டர், இண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அது பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்சியல் இருக்கு, பவர்ல இருக்கு, ரூட்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து அடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து டிவிஷன், டிவிஷன்னா என்ன, வகுத்தல் வந்து சால்வ் பண்ணணும். அடுத்து பெருக்கல், அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டல், கழித்தல். அது வந்து எந்த ஆர்டர்ல வரும் அப்படின்னா இந்த ஆர்டர்லயே நீங்க இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இது இடமிருந்து வலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப நான் வந்து நிக்கிறேன், என் கையை இப்படி வைக்கிறேன் அப்படின்னா என்னோட இடது கை இருக்கிற இடம் இடது பக்கம், என்னோட வலது கை இருக்கிற பக்கம் வந்து வலது பக்கம். அப்ப இடமிருந்து வலமா போகிறப்ப பிளஸ் மைனஸ் எப்படி இருந்தாலுமே, மைனஸ் பிளஸ் இருந்தாலுமே அப்படியே நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? சோ அது போர்ட் மாஸ் ரூல். இதுதான் வந்து உங்களுக்கு போர்ட் மாஸ் ரூல்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? காரணிப்படுத்துதல். ஒரு ஈக்குவேஷனா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா வந்துருச்சு அப்படின்னா அதை காரணிப்படுத்துதல் எப்படி அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? சோ இது எல்லாமே உங்களுக்கு இப்ப இருந்தே அந்த பேசிக் தெரிஞ்சு
அதுக்கப்புறம் நீங்க சம்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் அப்படிங்கிறது வரும். எப்படி அப்படிங்கிற அந்த இது தெரியும். இல்ல அப்படின்னா நீங்க அந்த இடத்துல அந்த சம்ல போட்டுட்டு இருக்கும்போது இது எப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? சோ இது எல்லாமே பேசிக். ஓகேவா? சோ பேசிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பேசிக்ல இருந்தா போனோம். இப்போ ஒரு கட்டடமே கட்டுறாங்கன்னா என்ன பண்றாங்க? பேஸ்மெண்ட்ல இருந்து தான் கட்டுறாங்க. பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் பில்டிங் தாங்கும். அப்ப என்ன ஆகும்? அந்த பேசிக் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படின்னா என்ன மேம் பண்றது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல பேசிக் மேக்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஓகேவா? பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் நான் லிங்க் கொடுத்துறேன். ஓகேவா? சோ அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் ஸோ நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அந்த பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற இருக்கிற பிளேலிஸ்ட்ல எத்தனை வீடியோஸ் இருக்கோ அத்தனை வீடியோஸையும் பார்த்துருங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அதுல எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப பொறுமையா அடிஷன் சப்ட்ராக்ஷன் முதற்கொண்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ பின்னமா இருந்தா எப்படி பண்ணணும், தசமமா இருந்தா எப்படி பண்ணணும், நம்பர்ஸ்ல எத்தனை வகைகள் இருக்கு, அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல் அதாவது வகுபடும் தன்மை என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் காரணிப்படுத்துதல் என்ன, போர்ட்மாஸ் ரூல் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பேசிக்ல இருந்து நான் நடத்திருப்பேன். ஓகேங்களா? சோ மேக்ஸ் எனக்கு தெரியாது, மேக்ஸ் எனக்கு வராது அப்படின்னு சொல்றவங்க கூட அந்த பிளேலிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா தர வைக்கலாம். சோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுக்காம நீங்க எதுக்குள்ளயுமே வந்து என்ட்ரி ஆகாதீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. சோ அது எல்லாமே பேசிக் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக் என்ன பண்ணிக்கணும்? ஃபுல்லா தெளிவாய்க்கணும், தரவாய்க்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டான விஷயத்த அடுத்தடுத்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக். அடுத்து கான்செப்ட். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தெரிஞ்சுதான் நீங்க போடணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒவ்வொரு மாடல்ல இருந்து என்ன மாதிரி சம் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட் தேடி ஓடாதீங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக ஷார்ட்கட் வேணாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இப்ப ரீசெண்டா வரக்கூடிய மேக்ஸ் எல்லாமே ஷார்ட்கட் யூஸ் பண்ற மாதிரி வர்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல உட்காந்து கேல்குலேட் பண்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அதை டைமிங் இழுக்கிறதுக்காக. அப்ப என்ன பண்ணிக்கணும்? நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா இப்ப 8 ஸ்டெப் ஒரு சம்முக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண 6 ஸ்டெப்பா மாத்துவீங்க. மறுபடியும் அதை பிராக்டிஸ் பண்ண பண்ண 4 ஸ்டெப்பா மாத்துவீங்க. மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண பண்ண 3ஆவோ 2ஆவோ மாத்துவீங்க. அப்ப என்ன ஆயிரும்? ஈஸியா நீங்க ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? அப்ப கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸுக்கு தனியா நோட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நோட்ல தெளிவா ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு மாடல் வைஸ் நீங்க வந்து சம் போடணும். அப்பதான் வந்து நீங்க போட்டு பார்த்தா மட்டுமே தான் மனசுல நல்லா பதியும். இல்லைன்னா பதியாது. அந்த இடத்துல எக்ஸாம்ல நீங்க போடும்போது கண்டிப்பா தவறாயிடும். ஓகேவா? இப்ப ஒண்ணும் கிடையாது. சைக்கிள் ஓட்டுறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்ம சைக்கிள் ஓட்ட முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம இறங்கி அந்த சைக்கிளை ஓட்டணும். அப்பதான் விழுந்தாலும் எழுந்தாலும் என்ன பண்ண முடியும்? அதை வந்து ஓட்டி பழக முடியும். அப்ப என்ன ஆயிரும்? அடுத்தவங்க ஓட்டுறத பார்த்தோ இல்லைன்னா அது ஓடுறத பார்த்தோ நம்ம என்ன பண்ண முடியாது? அதை கத்துக்க முடியாது. நம்ம தான் களத்துல இறங்கி ஆகணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிக்கணும்? நம்ம கான்செப்டை தெளிவா ஒவ்வொரு சமயம் போட்டு பார்க்கணும். ஸோ டைம் கேப் இருக்கிறதால என்ன பண்ணிக்கலாம்? நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா போட்டு பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப நீங்க போட்டு பார்க்க இப்போ ஒரு சமயம் தொடர்ந்து நீங்க போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரே மாடல்ல நிறைய சம் போடுறீங்க அப்படிங்கும் போது அந்த ஸ்டெப் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம் ஹால்ல நீங்க 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அப்ப அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபார்முலாஸ் ரொம்ப 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 முக்கியம். கான்செப்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் வந்து கான்செப்ட் நீங்க புரிஞ்சு வச்சு போட்டாலுமே ஒரு சில சம்ல ஒரு சில டாபிக்ல ஒரு சில மாடல்ல ஃபார்முலா தெரியல அப்படின்னா உங்களால சம்மே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சாதான் போட முடியும். அப்ப ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணிக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கணும், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு அளவியல் 2D 3D அதுக்கப்புறம் APGP இந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபார்முலாஸ் ரொம்ப
ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல இயற்கணித ஃபார்முலா வரும். ஓகேவா? ஸோ அது எல்லாத்துலயும் ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்ணிக்கணும்? ஃபார்முலாஸையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் சம்ம. ஓகேவா? ஸோ இல்ல அப்படின்னா மறந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை எப்பயுமே தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது அது ஞாபகம் இருக்கும். அது வந்து நமக்கு கைவந்த கலையா மாறிடும். இல்ல நான் பல வருஷம் கழிச்சு மறுபடியும் அதை பாக்குறேன் அப்படின்னா என்ன ஆயிரும்? அதை மறந்துடுவீங்க. ஸ்டார்டிங் எப்படி பண்ணணுங்கிற அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துடும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? ரெகுலர் பிராக்டிஸ் இருக்கணும் மேக்ஸ்ல. ஸ்பீட் கால்குலேஷன் நான் சொன்னதே தான். உங்களுக்கு பேசிக் இப்ப வந்து எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னா கூட நீங்க பேசிக் பார்த்து ரிப்பீட்டடா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 2-3 சம் வந்து நீங்க எடுத்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீட் கால்குலேஷன் வந்துடும். ஓகேவா? ஸ்பீடா பெருக்கிறதாகட்டும், ஸ்பீடா வகுக்கிறதாகட்டும், கூட்டுறதாகட்டும், கழிக்கிறதாகட்டும் என்ன ஆயிரும்? உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். ஸ்பீடு வரணும் அப்படின்னா பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். மேக்ஸ்ல செக் வைக்கிறதே எதுல அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ல தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 25 சம் இருக்கு அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் நீங்க வந்து ஸ்டெப் போட்டாலும் போடலனாலும் டைம் இழுத்துரும். ஓகேவா? ஸோ ஒரு சில கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டின் ரொம்ப யோசிக்கிற மாதிரி வச்சிருவாங்க. அது வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போடணுங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலுமே யோசிக்கிறதுலயே அந்த லாஜிக்கல் ரீசனிங் 10 கொஸ்டின்ல உங்களுக்கு டைமிங் இழுத்துரும். மீதி இருக்கக்கூடிய 15 கொஸ்டின்ல என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து எடுத்து எழுதி அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்ப இதுலயே மேக்ஸ்ல இப்போ வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மினிமம் 40 மினிட்ஸ்ல இருந்து 50 மினிட்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சிடணும் மேக்ஸ். ஓகேவா? 40 நிமிஷத்துல இருந்து 50 நிமிஷத்துக்குள்ள மேக்ஸை முடிச்சாதான் அடுத்தடுத்து நீங்க வந்து கரெக்டா டைம் கால்குலேட் பண்ணி 3 மணி நேரத்துல நீங்க முடிக்க முடியும். அப்ப 40 to 50 நிமிஷத்துல இதை முடிக்கிறதுக்கான அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா ரெகுலரா பிராக்டிஸ் எடுக்கிறது, ரெகுலரா டெஸ்ட் எழுதுறது, ஆன் டைம்ல டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? ஸோ இது வந்து 1 hour அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மேக்சிமம் 1 hour. அப்ப ஆக்சுவலா 50 நிமிஷம் தான் வைக்கணும். ஓகேவா? நான் இருந்தாலுமே இப்ப ஸ்டார்டிங் அப்படிங்கறதால சொல்றேன். ஓகேவா? ஸோ மேக்சிமம் 1 hour அதுக்குள்ள நான் மேக்ஸிமம் 25 கொஸ்டின் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ரெகுலரா பிராக்டிஸ் எடுத்து டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது ஈஸியா தட்டிடலாம் மேக்ஸ்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிவிஷன். என்னதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாலும் அடுத்தடுத்த டாபிக் போகும்போது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டாபிக்கை ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? இல்ல அப்படின்னா என்ன ஆயிரும்? மறந்துடும். நம்ம அதை சொன்ன மாதிரியே தான் ரெகுலரா நம்ம வந்து எதையுமே பண்ணல அப்படின்னா அது வந்து ஃபுல்லா மறந்து போயிடும். ஓகேவா? ஸோ தெளிவா புரியுதுங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். எப்படி வந்து பேசிக் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எழுதிருக்கு இல்லையா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதாவது எனக்கு இப்ப மேக்ஸே தெரியாதுன்னு சொல்றவங்க கூட 2026 குரூப் 4 எக்ஸாம்ல கண்டிப்பா 25க்கு 25 எடுக்கலாம். ஓகேவா? ஆனா உங்க மேல நம்பிக்கை தெளிவா இருக்கும். ஓகேவா? நாங்க என்னதான் கொடுத்தாலுமே எவ்வளவு கொடுத்தாலுமே நீங்க வந்து அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா உங்களால மார்க் எடுக்க முடியாது. ஓகேவா? சோ என்ன பண்ணிக்கணும்? மேக்ஸ்ல உங்களோட எய்ம் என்ன? 25க்கு 25. அப்ப என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேசிக் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக் எனக்கு தெரியும் மேம் அப்படின்னா கூட அது ஸ்பீடா எப்படி பண்ணலாம், வேகமா எப்படி பண்ணலாம், சீக்கிரமா எப்படி பண்ணும் அப்படின்னா நமக்கு டைமிங் எவ்வளவு மீதி ஆகும் அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டாபிக்கும் கான்செப்ட் வைஸ் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி கான்செப்ட் வைஸ் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலர் ப்ராக்டிஸ் வச்சுட்டு ரிவிஷன் வச்சுட்டு டெஸ்ட் கம்பல்சரியா அட்டன் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா 25க்கு 25 அப்படிங்கிறது தாராளமா எடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லபடியா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக் மேக்ஸ் பிளேலிஸ்ட் நான் லிஸ்ட் கொடுத்துறேன். ஓகேவா? லிங்க் கொடுத்துறேன். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? தேங்க்யூ.